1970 சிகரெட்ஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை கம்ப்ளீட்டா பேன் பண்றாங்க. அண்ட் அது வரைக்கும் ₹1 கூட லாபம் பார்க்காத மார்ல் ப்ரோ சிகரெட்ஸ் பேன் பண்ணதுக்கு அடுத்து கோடிக்கணக்கில் லாபம் பார்க்கறாங்க. எப்படி? ஸோ வெல்கம் டு த டே 6 ஆஃப் பெஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் சேலஞ்ச். அட்வர்டைஸ்மெண்ட்ஸே பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணதுக்கு அடுத்து டொபாக்கோ இண்டஸ்ட்ரியில பீக்ல இருந்தவங்க கூட தொழிலே வேணாம்னு விட்டு போயிடுறாங்க. இங்க தான் மார்ல் ப்ரோ சிகரெட்ஸ் ஃபைண்ட் ஸ்ட்ராட்டஜி லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங். எப்படின்னா, நம்ம சின்ன வயசுல பேட் வாங்குறப்ப மாவு பேட்டா மர பேட்டான்னு எதுவுமே பார்த்துருக்க மாட்டோம். எம்ஆர்எஃப்லாம் புலியோட தீபக்னா தோனியோட இதுன்னு ஸ்டிக்கரை பார்த்து வாங்கியிருப்போம். அதுக்கான ரீசன் அவங்க மாதிரி பேட்டை யூஸ் பண்ணும்போது we feel something about their style, attitude, looks in ourselves. இது அப்படியே பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணி மால்ப்ரோ சிகரெட்ஸ், மால்ப்ரோ மேன் ஒரு கேரக்டரை அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பெர்ஃபெக்ட்டான பாடி, ஸ்டைலிஷான லுக்னு ஒரு மென்னா நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதை அப்படியே அந்த மால்ப்ரோ மேன்ல காமிக்கிறாங்க. ஸ்டிக்கரை பார்த்து பேட் வாங்கின மாதிரி இந்த கேரக்டரை பார்த்து நிறைய பேர் மால்ப்ரோ சிகரெட்ஸ் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த கேம்பெயின் ஒரு சக்சஸ்ஃபுல்லான கேம்பெயினா இருந்தாகுது. ஃபைனலா ஒரு அட்வைஸா சொல்றேன், சிகரெட்ஸ்க்கு அட்வர்டைஸ் பண்றவங்க பேன் பண்ணாலும் பாப் கல்ச்சர், மூவிஸ்ல ஹீரோயிசம், ரவுடிசத்துக்காக நம்மளோட ஐடல்ஸ் சிகரெட்ஸ் யூஸ் பண்றதை பார்த்து நம்மளும் யூஸ் பண்ணி அடிக்ட் ஆகிடுறோம். டோன்ட் ஃபர்கெட், அதை யூஸ் பண்ற நமக்கு மட்டும் தான் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஆனா நம்ம ஐடலுக்கோ அந்த பிராண்டுக்கோ அது கோடியில கொடுக்குற பிசினஸ்.